என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற சிறுகதை சொந்த வீடு. சூடாமணியோட சிறுகதை வாசிக்கலாமா? நம்ம எல்லாருக்குமே சொந்த வீடுன்ற ஒரு பெரிய கனவு. ஒரு வீடுன்றது வெறும் செங்கலோ சிமெண்டால ஆனது மட்டும் இல்லை. அதாவது மனிதரோட உணர்வுல எவ்வளோ கலந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த கதை அதை பத்தி ஒரு மனித உணர்வுகளோடு சொல்லப்படக்கூடிய கதை தான். அரண்மனை மாதிரி வீடு என்பார்களே, அது போன்ற விசாலமான வீடு. பெரிய பெரிய அறைகள், 2 கட்டு, முற்றம், கூடம், தாழ்வாரம் என்று தினமும் ஒரு கல்யாணம் செய்யலாம். ஏன், அவர் பெரிய பெண்ணுக்கு நிஜமாகவே இந்த வீட்டில் வைத்துத்தான் கல்யாணம் நடந்தது. அரண்மனை, ஆனால் வேறு ஒருவரின் அரண்மனை. விட்டு போகும் காலம் வந்துவிட்டது. சொந்தக்காரன் போக சொல்லிவிட்டான். அவன் எப்போதோ போக சொல்லியிருப்பான். கார்த்திகேயன்: நான் சொந்தமா ஃப்ளாட் வாங்க போறேன் சார். வாங்கினதும் அங்க போயிடுவோம். சீக்கிரமே ஏற்பாடாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வாடகை வேணாலும் சேர்த்து தரேன் என்று பேசி கடந்த 5 மாதங்களாக 1000 ரூபாய் வாடகை தந்து கொண்டிருந்தான். இத்தனை பெரிய வீட்டுக்கு இந்த நாளில் 1000 ரூபாய் கூட பிச்சை காசுதான். ஆனால் பழைய வட்டாரம், பாஷ் லொக்காட்டியில் கட்டிடமும் ஹைதர் காலத்து வகை. ஆகவே முன்பை விட கூடுதலான 300 ரூபாயை வீட்டுக்காரர் ஒப்புக்கொண்டு வாய்தா தந்திருந்தார். மேலும் இக்குடும்பத்துக்கு வெகு காலம் பழக்கப்பட்டவர். வீட்டை தரமட்டமாக்கி அங்கு அடுக்குமாடி கட்டிடம் கட்டி ஒவ்வொரு தளத்தையும் 3000 4000 என்ற வாடகையில் கம்பெனிகளுக்கு விடுகிற திட்டத்தை சிறிது காலம் இவர்களுக்காக தள்ளி போட இசைந்தார். இப்போது கார்த்திகேயன் ஃப்ளாட் வாங்கிவிட்டான். அடையாருக்கு அருகே இடம். தற்கால பாணி வீடு. வாஷ்பேஷன், மேல்நாட்டு வகை, ஃப்ளாஷ் அவுட், சுவருக்குள் அமைந்த வாட்ராப், கண்ணுக்கு தெரியாத மின் இணைப்பு கீசருக்கு வசதி, மிக்சி கிரைண்டர்களுக்கு தயாராய் சாக்கெட்டுகள் என்று எல்லாம் உண்டு. புதிய காலனியின் நாகரீக சூழல். ஜன்னலை திறந்தால் முடியை பித்து கொண்டு போகிற கடற்காற்று. கார்த்திகேயனை விடவும் அவனுடைய டீனேஜ் பெண் ஜோதிக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சி, உற்சாகம். அப்பாடா, இனிமே வெக்கப்படாம என் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம் என்றாள். நாகராஜன் தான் சோர்ந்து காணப்பட்டார். தம் அறையில் பிரம்மை பிடித்தார் போல் உட்கார்ந்திருந்தார். பிள்ளை சொந்த வீடு வாங்குகிறான் என்ற மகிழ்ச்சி, பெருமையெல்லாம். ஆனால் வீடு என்று சொல்ல உடனுக்குடன் மனசில் பதிந்தது அவருக்கு பழகிய வீட்டு இலக்கணம்தான். பெருசு பெருசாய் நிறைய அறைகள், விசாலமான உறைவிடம். காலார வீட்டுக்குள் 2 சுற்று நடந்து வந்தாலே தேக பயிற்சி கிடைத்து விடுகிற விஸ்தாரம். பால் காய்ச்சி குடிக்க உற்சாகமாய் குடும்பத்தினரோடு சென்ற அன்றுதான் யதார்த்த முகத்தில் அறைந்தது. ஃப்ளாட் என்பதன் அர்த்தம் அவருக்கு மட்டும் தெரியாதா? ஃப்ளாட்டும் வீடுதான் என்றாலும் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு கண்கூட பார்க்கும் வரை ஏன் உணர்வில் பதிவாகவில்லை? இது 2 படுக்கை அறை ஃப்ளாட். 14க்கு 10 அடி அறைகள். நடுவில் அதற்கு சற்று சிறிய அளவில் பொது ஹால். அங்கு அடுக்கி அலங்கரிக்க மருமகளும் பேத்தியும் நிறைய நாகரிக பதுமைகள் வாங்க போகிறார்கள். இன்னும் சோஃபா செட்டும் டிவியும் வேறு இருக்கிறது. 10 பேரை சேர்த்தாற்போல் உட்கார வைத்து இலை போட இடம் கிடையாது. ஒரு மூலையில் பெரிய அண்டாவின் அளவும் வடிவமும் கொண்ட காது வைத்த பித்தளை தொட்டியில் குரோட்டான்ஸ் வைக்க வேண்டும் என்று பேத்தி தீர்மானமாய் சொல்லிவிட்டாள். இப்போதெல்லாம் அதுதான் ஃபேஷனாம். சிநேகிதிகளை வீட்டுக்கு அழைக்கக்கூடியவர்களுக்கும் தகுதிகளில் அந்த அண்டா தொட்டியும் ஒன்று என்று தோன்றியது. பேத்திக்கு ஒரு அறை, மற்றொன்று மகனுக்கும் மருமகளுக்கும். முன்னால் இருந்த சின்ன வராந்தாவின் மூலையில் மரத்தடுப்பால் அவருக்கு ஒரு அறை உருவாக்கி கொடுக்க கார்த்திகேயன் எண்ணியிருந்தான். எப்பவும் போல, உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குப்பா, அங்கே நீங்க படிக்கிறதோ ஓய்வெடுக்கிறதோ எல்லாம் செய்யலாம். வீட்டில் யார் வந்தாலும் போனாலும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. உங்க பிரைவசிக்கு இடைஞ்சல் இல்லை. நீங்களா இஷ்டப்பட்டா மற்றவங்களோட கலந்துக்கலாம். ராத்திரியில மட்டும் பாதுகாப்பாய் உள்ள ஜோதி ரூம்ல படுத்துக்கோங்க. மகன் நல்லவன், அவனுக்கு வேண்டியதையெல்லாம் கவனித்து செய்கிறவன். அதெல்லாம் சரி கார்த்தி, ஆனா என்று நாகராஜன் இருக்கிறார். பால் காய்ச்சி குடித்துவிட்டு வீடு திரும்பிய அன்று மாலை, என்ன ஆனா, ரொம்ப சின்ன இடமா இருக்கேடா. கார்த்திகேயின் புருவங்கள் வியப்பில் உயர்ந்தன. என்னப்பா சின்னது? நம்ம இருக்கிறது 4 பேரு. நாளைக்கு ஜோதி கல்யாணம் வாங்கி போயிட்டால் 3 பேர் தான். நம்ம தேவைகளுக்கு அந்த ஃப்ளாட் போதாதா? இப்போ இந்த வீட்டில் பாதி இடம் பூட்டித்தானே கிடக்குது. ஒரு காலத்துல இங்க நிறைய மனுஷங்க புழங்கி இருக்காங்க தெரியுமா? உங்க அம்மா உயிரோடு இருந்தப்ப உனக்கு உங்க அக்கா தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி
நம்ம தூரத்து உறவுக்காரங்கள் எல்லாம் இங்கே வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இப்போ இந்த வீட்டில் நம்ம 4 பேர் தானே, எத்தனை வாட்டி ஞாபகப்படுத்தணும்? முந்தி புழங்கின இடத்துல 3/4 இப்போ நமக்கு தேவையில்லாமல் தட்டுமுட்டு சாமான்கள் போட்டு பூட்டி வச்சிருக்கோம். வீடே ஹோன்னு இருக்கு. நீங்கள் ஒண்டியாலை உங்கள் ரூமில், கமலாவும் நானும் இன்னொரு ரூமில், ஜோதி 3வது மூலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடிக்கிட்டு கண்ணாமூச்சி ஆடலாம். அத்தனை காலி இடம். இவ்வளவு சாமான்களும் அந்த ஃப்ளாட்டில் எப்படி கொள்ளும்? இவ்வளவு சாமான்களையும் யார் அங்கே எடுத்துகிட்டு போக போகிறாங்க? நாகராஜன் திடுக்கிட்டார். பூட்டி வச்சுக்கிற சாமான் எல்லாம் நமக்கு தேவைப்படாதப்ப பழைய மர சாமான்கள், கள்ளிப்பெட்டிகள், கட்டில்கள் யாருக்கேனும் கொடுத்துடலாம், இல்லை வித்துடலாம். யார் வாங்குவாங்களாம்? பழைய கால கிராமஃபோனும் உடைஞ்சி போன ஊஞ்சல் பலகையும் மாதிரியான சாமான்களை என்றாள் மருமகள் இடையில். சரியா சொன்ன கமலா. இதை பாருங்கப்பா, இதெல்லாம் சும்மா இடத்தை அடைச்சிக்கிட்டு தூசி சேர்த்துக்கிட்டு இருக்கிற அனாவசிய பொருட்கள் தான். நம்ம ஃபர்னிச்சரையும் தான் பாருங்க, யானைய சோபாக்களும் பீரோக்களும். இதையெல்லாம் லாரி வச்சு மர கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டு லேசா எளிமையா ஆன நாகரிகமான சோபா செட் வாங்கி நம்ம ஃப்ளாட் ஹாலில் போட போகிறேன். பீரோக்களையுமா போட போற என்ற போது நாகராஜன் குரல் லேசாய் நடுங்கியது. பின்ன இத்தனை பீரோகளுக்கு அங்கே இடம் ஏது? இந்த வீட்டில் ரூமுக்கு 4 பீரோ, 3/4 பூட்டியே கிடக்குது. சாவி எங்கன்னு கூட தெரியாது. எந்த காலத்திலோ யாரோ உபயோகிச்சா இப்போ என்னப்பா? நம்ம தேவைக்கு ஒரு காட்ரேஜ் பீரோ இன்னும் ஒன்று இருந்தால் போதும். உங்களுக்கு படிக்கிறதுல ஆசை, அதனால் உங்கள் புஸ்தகங்களுக்கு ஒரு சின்ன பீரோ. மற்றபடி பீரோ எதுக்கு? புது மேஸ்தார் கட்டிடத்தில் ஃபீல்ட்-இன் வாட்ராப் இருக்குது. சமையல் ரூமில் ஃபில்ட்-இன் ஷெல்ஃபுகள் இருக்குது. வேற எதுக்கு பீரோ? நாகராஜன் சிறிது நேரம் தலை குனிந்து பேசாதிருந்தார். திடீரென்று சொன்னார், இல்லடா கார்த்தி, இத்தனை சாமான்களையும் தூர போடுறது சரின்னு தோணலை. அந்த ஃப்ளாட் வேணாம். ரொம்ப அழகாக இருக்குப்பா. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் முதல் தொகை லேண்ட் பேமெண்ட் செஞ்சப்ப எல்லாம் பால் காய்ச்சி குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பாழடைஞ்ச வீடு மாதிரி இந்த பெரிய இடத்தை கட்டிக்கிட்டு ஆயுசுக்கு கிழக்கணும் தான் உங்களுக்கு ஆசையா? எனக்கு அந்த தண்டனை கொடுக்காதீங்க. இல்லடா, நான் அப்படி சொல்லலை. நீங்கள் இருக்கணும்னு சொன்னாலும் வீட்டுக்காரர் இனிமே பொறுக்க மாட்டார். 31ஆம் தேதி நம்ம கிளம்பி போனதுமே 1ஆம் தேதி காலையில் மம்முட்டி கடப்பாறையோட இங்கே வாசலில் ஆளுங்க வந்து நிற்க போகிறாங்க. நான் இங்கேயே இருக்கணும்னு சொல்லலை கார்த்தி. அவ்வளோ சின்ன ஃப்ளாட் வேணான்னு தான் சொல்கிறேன். கொஞ்சம் தாராளமாக இடம் இருக்காப்புல பாரு. இன்னும் 4 பீரோ வைக்க முடியறாப்புல. இந்த ஃப்ளாட்டுக்கே எனக்கு 5 லட்சம் ஆக போகிறது தெரியுமா? ஹோம் லோன் வாங்கியிருக்கேன். அதை பற்றி எத்தனையோ கவலை. இத்தனையும் தாண்டி ஏதோ நம்ம மக சொந்த வீடு வாங்குறானேன்னு பாராட்ட தெரியாட்டியும் குறை சொல்ல நல்லா தெரியுது. கோச்சுக்காதடா, நான் அதுக்கு சொல்லலை. ஏ கார்த்தி, கார்த்தி! அவர் கூவ அவன் திரும்பி பாராமல் எழுந்து சென்றான். இந்த அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் பிள்ளை அப்பனை அனாதரவாய் தெருவில் விட்டு விடுகிறான். நான் அப்படியா? எவ்வளோ அக்கறையோட பார்த்து கொள்கிறேன். முழங்கால் மூட்டு வலியால் படியேற சிரமப்படுகிறாரே என்று கிரவுண்ட் ஃப்ளோரில் இடம் வாங்கியிருக்கேன். இத்தனைக்கும் மாடியில் தான் இன்னும் நல்ல காற்று. தெரு எரிச்சல்களால் தொல்லை இல்லை. பெற்ற தகப்பனாக இருந்தாலும் கொஞ்சம் நன்றி உணர வேண்டும். நாகராஜன் நின்ற இடத்தில் வெகு நேரம் கல்லாய் இருந்தார். கார்த்திக் கோபித்து கொண்டு விட்டான். இனி எதுவும் சொல்வதில் பயனில்லை. அவர் மெல்ல தன் அறைக்கு நடந்தார். அவருடைய பிரத்யேக அறை. எப்பவும் போல உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும் என்றானே, இந்த அறையும் அந்த மரத்தடப்பு பொந்தும் ஒன்றா? மூக்கு கண்ணாடியை தூக்கி விட்டு கொண்டு அறையை சுற்றி அவர் பார்வை மெல்ல செலுத்தினார். இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 பீரோக்கள், பெரியவை. ஒவ்வொன்றிலும் முட்ட புத்தகங்கள், பற்பல பொருள் பற்று. தமிழ், ஆங்கிலம், வடமொழி. எத்தனை காலமாய் சேர்த்தவை? ஆண்டுகள் 1ஆ 2ஆ? 40 ஆண்டுகள் சேகரிப்பு. இளமை பருவத்திலிருந்தே முளைவிட்ட ஆசை உத்தியோக காலத்தில் நிறைவு காண ஆரம்பித்தது. இரும்பு சாமான்கள் நிறுவனம் ஒன்றில் 22 வயதில் வேலைக்கு சேர்ந்தபோது மாத சம்பளம் 250 ரூபாய். அதில் 100 ரூபாய் புத்தகம் வாங்கவென்று எடுத்து வைத்து விடுவார். மிச்சத்தில் ஒரு ஆள் அதிக சிரமமின்றி வாழ முடிந்தது. அந்த காலத்தில் எந்த நெருக்கடியிலும் அந்த 10 ரூபாயை தொட்டதில்லை. அது புத்தகங்களுக்காக மட்டுமே.
பின்னால் நிலைமையும் சம்பளமும் உயர உயர புத்தக பணமும் உயர்ந்தது. விலை 2 அணா என்று அச்சிட்ட உள்ளங்கையளவு தல புராணங்களில் இருந்து இப்போது 2 மாதம் முன்பு புத்தக கண்காட்சியில் 2 பாகங்களில் இந்திய வரலாற்று நூல் 170 வரை 1500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அவரை நட்புடன் பார்த்து கொண்டு இந்த பீரோக்களில் நிற்கின்றன. ஒவ்வொரு பீரோவினுள்ளும் புத்தகங்களை கண்களால் கொஞ்சி தடவினார். பிறகு திறந்து கைகளால் தடவினார். தொட்டு சீராட்டினார். தேவையானால் ஒருவேளை சோற்றுடன் அவரால் வாழ முடியும். 2 ஆடைகளை மாற்றி மாற்றி உடுத்தி கொண்டு வாழ முடியும். பொந்த அறைக்குள் சந்தோஷமாய் வாழ முடியும். ஆனால் இந்த புத்தகங்கள் இல்லாமல் வாழ்வது? இவை யாவற்றையுமே முறை வைத்து கொண்டு ஒன்று விடாமல் திரும்ப திரும்ப படிக்கிறார் என்பதில்லை. மிகவும் பிடித்தவை என்று சில உண்டு. திரும்ப திரும்ப படிக்க வேறு சில ஆண்டுகளாய் தொடப்படாமலேயே பீரோவுக்குள் தூசி படிந்து பழுப்பாகி கொண்டு வருவதும் உண்டு. அதற்காக அவற்றை துறந்துவிட முடியுமா? இந்த நூல்கள் அனைத்தும் அவர் வாழ்ந்த நாட்களின் சாட்சி. அவர் மனநிறைவின் ஸ்துல அடையாளம். படிக்காத நேரங்களில் கூட அவற்றின் பின்னணியில் மௌனமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது சொந்த வீட்டில் இருப்பது போன்று இதம் சுருக்கிறது. ஒரு சின்ன பீரோவுக்குள் அடங்கும் அறைதானே அனுமதி கொடுக்கிறான். மிஞ்சி போனால் 100 புத்தகங்கள் தேருமோ? 150, 200. எவற்றை தேர்ந்தெடுப்பது? எவற்றையெல்லாம் விட்டுவிடுவது? உன் உடம்பின் அங்கங்களில் 2 வைத்துக்கொண்டு மற்றதையெல்லாம் வெட்டி எறி என்றால் என்ன பதில் சொல்ல? சுண்டு விரலே ஆனாலும் வெட்டிவிட மனம் வருமா? தட்டுமுட்டு சாமான்கள் போலவும் பழங்கால கட்டிட சோபாக்கள் போலவும் இவற்றை அனாவசியம் என்று தூக்கி போடுவதா? பேத்தியிடம் புத்தக ஆசை வளர்க்க அவர் பலதரம் முயன்றதுண்டு. ஆனால் அவர்களுக்கு தொலைக்காட்சி பார்ப்பதில் இருந்த ஆர்வம் புத்தகம் படிப்பதில் இல்லை. இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை யார் தாத்தா உட்கார்ந்து படிப்பாங்க? போர். இந்த கதையைத்தான் விறுவிறுப்பா பிபிசியில சின்ன சீரியலா காட்டினானுங்களே என்பான். வண்ண படங்களை காட்டி சுவை ஊட்டி பார்த்தால் இதைவிட தத்ரூபமா இந்த காட்டு மிருகங்களை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்ததே டிவியில என்பாள். தலைமுறை இடைவேளை என்பது இதுதானா? அல்லது நான் தான் இந்த ஜெட் யுகத்தில் வாழவே தகுதியற்றவனாகி விட்டேனா? நானும் தூசி படிந்து பழுப்பாகி. புத்தகங்களை தொட்டு தடவிய விரல்கள் நடுங்கின. கண்களில் ஈரம் திசை கவிழ்ந்தது. என்ன செய்வான் என் புத்தகங்களை? ஏதாவது லைப்ரரிக்காவது நன்கொடையாய் தருவானா? அல்லது கிலோவிற்கு இவ்வாறு என்று பேரம் பேசி பேப்பர்காரரிடம்? முருகா! உள்ளுக்குள் மௌனமாய் ஒரு அலறல் வெடித்தது. கண் முன் இருள் சூழ ஆரம்பித்தது தெரியும். உடல் தரையை தொட்டது தெரியாது. மங்கள் மங்களாய் கருவளையங்களாய் கண்ணுக்குள் ஏதோ சுழற்சிகள். உறக்க கத்துவது போல் இருந்தது. முடிவற்ற பள்ளத்து நீருளில் மௌனவாய் முழுவது போல் இருந்தது. இது மகனின் முகம்தானே? ஆனால் அடையாறு பிளாட் அல்லவா இந்த முகத்தோடு சிரிக்கிறது? இன்னொரு பக்கம் அழுகை ஒளி பீரோக்களில் இருந்து. கை கால் உதைத்துக் கொள்கிற அமைதியின்மை. மீண்டும் இருள். மீண்டும் மங்களாய் ஒளி ஊடுருவல். வெள்ளத்தில் சிறிது சிறிதாய் நீச்சல் போட்டு ஒருவாறு மெல்ல தலையை நீர்மட்டத்திற்கு மேல் தூக்கி நிமிர்ந்த போது எதிரே இருந்த முகம் ஒரு கணம் மங்கி குழம்பி பிறகு தெளிந்தது. அப்பா கண் விழித்தாரு. கண்களை மலர்த்தினார். இப்போதுதான் தூங்க போய் கண் விழுந்தது போல் இருந்தது. ஆனால் சுவர் காலண்டரில் 3 தாள்கள் கிழிக்கப்பட்டிருந்தன. அப்பா! கார்த்திக் தான் எதிரில். கண்களை அசைத்த போது பக்கத்து மேஜை மேல் ஏதேதோ பாட்டில்கள், மருந்துகள். இப்போ எப்படிப்பா இருக்கு? கார்த்திகேயன் கை அவர் நெற்றியில் படிந்தது. அப்பாடா, ஜுரம் இறங்கியிருக்கு. மருமகளின் முகம் நாற்காலி அருகில் அவன் பின்னால் தோன்றியது புன்னகையுடன். கமலா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு விழிப்பு வந்துச்சுன்னு சொல்லு. எனக்கு இப்போது தந்தையும் மகனும் மட்டுமே. என்ன ஆச்சு கார்த்திக்? அவர் குரல் அவர் காதுக்கே வித்தியாசமாய் மெலிந்து ஒலித்தது. யாரோ எங்கிருந்தோ பேசுவது போல். கடுமையான காய்ச்சல்பா, 104 டிகிரி. கண் திறக்காம மயக்கம். 3 நாள் ஆச்சு. பயந்தே போயிட்டோம். டாக்டர் நல்லா இருக்கணும். 3 நாட்கள். மீண்டும் கேலண்டர் மேல் கண்கள். நினைவுகள் மெல்ல புரண்டு கொடுத்தன. வீட்டை காலி செய்ய இன்னும் 9 நாட்களே. கண்களுக்குள் உப்பு உறுத்தியது. மயக்கத்தில் ஏதேதோ பேசுனீங்கப்பா. அவன் குரலிலும் முகத்திலும் இரக்கம் குரல் தாழ்ந்தது. என்கிட்ட முதலே வெளிப்படையே சொல்லியிருக்க கூடாதா? கார்த்தி அவர் புறங்கை நரம்புகளை மெல்ல நீவி கொடுத்தான். கவலைப்படாதீங்க, உங்கள் அத்தனை புஸ்தகங்களும் நம்மோட வரும். எப்படியோ நான் வச்சு கொடுக்கிறேன்.
வெளியறையில் மருமகள் டாக்டருக்கு டெலிஃபோன் செய்யும் குரல் கேட்டது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம்.